تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியீன்கள் நல்லவர்கள் அவர்கள் அனைவர் மீது முடித்தார்கள். பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய அதிக சிறப்பு வாய்ந்த ஒற்றைப்படையான இரவுகளை நாம் எல்லாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 7-8 நாட்கள் மட்டுமே பாக்கியாக இருக்கக்கூடிய இந்த மாதம் கழிந்து விட்டால் திரும்ப எதை கொடுத்தும் ஈடு செய்ய முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு மிகவும் அல்லாஹ்வுடைய அருளை சம்பாதித்து தருகின்ற மாதமாக அமைய பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சில விஷயங்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகனுடைய காலத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது சில செயல்பாடுகள் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்ற அனுமதி வழங்கப்பட்டிருப்பது நமக்கு புரிகிறது. ஒரு நேரத்தில் இதை செய்யவில்லை என்றால் இன்னொரு நேரத்தில் இதை செய்துவிட்டால் அதை சரி கட்டி விடலாம், இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் என்ற ரீதியில் சில விஷயங்களை நபி அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி நாம் சொல்லுகிறோம் என்றால், ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியூருக்கு பிரயாணம் செய்த 2 நபித்தோழர்கள் ஒரு கட்டத்தில் தொழுகையினுடைய நேரம் வருகிற போது உது செய்வதற்கு பார்க்கிறார்கள். தண்ணீர் இல்லை, கையிலையும் தண்ணீர் இல்லை, அந்த பகுதியிலேயும் அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லை. ஆனால் தொழுகையினுடைய வக்து வந்து விடுகிறது. மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது? தயம்மம் செய்து தொழுது கொள்ளலாம். மணலை பயன்படுத்தி முகத்திலேயும் கைகளிலேயும் 2 முறை கையால் மணலில் அடித்து முகத்தில் ஒரு முறை தடவிக்கொள்ள வேண்டும், 2 முறை 2 கைகளில் தடவிக்கொள்ள வேண்டும். இது மார்க்கம் அனுமதித்திருக்கிற ஒரு முறை. இந்த 2 நபித்தோழர்களும் என்ன செய்கிறார்கள்? ஒலு செய்வதற்கு தண்ணீர் கிடைக்காததினால் தொழுகையினுடைய அந்த வக்து நெருங்கி வந்த அந்த நிலையில் தயம்மம் செய்து தொழுது விடுகிறார்கள். சரியான முறையில் அந்த முறையை பின்பற்றுகிறார்கள். தயம்மம் செய்து தொழுதுவிட்டு அதற்கு பிறகு தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். கொஞ்ச தூரம்தான் கடந்திருப்பார்கள், அந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது. அவர்கள் இருந்த இடத்தில் தண்ணீர் இல்லை. தொழுகையினுடைய வக்து வந்துவிட்டதினால் அவர்கள் உது செய்யாமல் தயம்மம் செய்து தொழுதார்கள். கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தால் அந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது. இப்பொழுது தண்ணீரை பார்க்கிறார்கள், வக்து முடிந்து விட்டதா என்பதை பார்க்கிறார்கள். வக்து இன்னும் முடியவில்லை, தொழுகைக்கான வக்தும் இருக்கிறது, தண்ணீர் கிடைத்து விட்டது. உடனே அந்த 2 நபித்தோழர்களில் ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த இடத்தில் கிடைத்த தண்ணீரை எடுத்து உது செய்துவிட்டு தான் தொழுத தொழுகையை மீண்டும் அவர் தொழுகிறார். அவருடைய மனசு திருப்தி வரல. ஏனென்றால் தயம்மம் என்பது ஒரு முடியாத நிலையில், நிர்பந்தமான நிலையில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சட்டம். தண்ணீர் கிடைக்கவில்லை என்று நாம் தயம்மம் செய்தோம், ஆனால் இப்பொழுதுதான் தண்ணீர் கிடைச்சிட்ட, அதனால நாம திரும்ப மீட்டுறதுதான் முறை என்று சொல்லி உது செய்துவிட்டு 2வது முறையாக அந்த வக்தை அவர் தொழுதார். ஆனால் இன்னொரு நபித்தோழர் என்ன செய்தார் என்றால், இல்லை, தேவையில்லை, அல்லாஹ் கொடுத்த அந்த சலுகையை முறைப்படி சட்டத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம், நாம எதையும் செய்யவில்லையே, அல்லாஹ் தானே சொல்லி இருக்கிறான். தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தயம்மம் செய்யுங்கள் என்ற அந்த கட்டளை இறைவனிடமிருந்து வந்ததுதானே, அந்த கட்டளையை பின்பற்றினானே நாம் தொழுது இருக்கிறோம். எனவே திரும்ப 2வது முறையாக திரும்ப தொழுவது என்பது அது உகந்ததல்ல, நான் தொழமாட்டேன் என்று சொல்லி அவர் அந்த ஒரு தடவை தொழுதோடு நிறுத்திக் கொள்கிறார்.
ஒரு நபித்தோழர் தயம்மம் செய்த அந்த தொழுகையோடு போதுமாக்கிக் கொண்டார். இன்னொருவர் தண்ணீர் கிடைத்தவுடன் மீண்டும் உதவு செய்து அந்த தொழுகையை இரண்டாவது தொழுகிறார். இந்த சம்பவம் பயணத்தில் நடைபெறுகிறது. பிரயாணத்தை முடித்துவிட்டு இந்த நபித்தோழர்கள் மதீனா வந்ததற்கு பிறகு இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எடுத்துச் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி நடந்தது, தண்ணீர் இல்லாத நிலையில் தயம்மம் செய்து தொழுதோம், இவர் திரும்ப உது செய்து தண்ணீர் கிடைத்தவுடன் தொழுதார், நான் தொழவில்லை, என்ன சட்டம் என்று இந்த 2 நபித்தோழர்களும் தங்களுடைய அந்த செயல்பாடுகள் குறித்து மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று கேட்டார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றைய மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்றால், எது இலகுவாக இருக்குமோ அதை எடுத்துக் கொள்வது. மார்க்கம் சம்பந்தமான காரியங்களில் சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு புறம் தள்ளிவிட்டு, எது நமக்கு தோதுவா இருக்கும் அதுக்கு தோதுவா யார் ஃபத்வா தருவா. ஆலிம்ஷா கிட்ட போய் கேட்கும் போது எப்படி கேட்கிறாங்க, ஒரு செயலை செஞ்சுட்டு நான் செஞ்சது சரிதானே என்ற ரீதியில் தான் தீர்ப்பு கேட்கிறார்கள். அப்படியானால் அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தீர்ப்பு சொல்லணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாம் மார்க்க விஷயங்களை கேள்வியாக எழுப்புகிறோம். ஒரு வியாபாரம் தொடங்குகிறோம், அந்த வியாபாரம் புதிய ஒரு வியாபாரமா இருக்கு, அது மார்க்க அடிப்படையில ஹலாலா ஹராமா என்று எதுவும் தெரியல, ஆனா அதிகமான லாபத்தை தருங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. இப்ப நம்முடைய நிலைப்பாடு என்ன? ஆலிம்களிடத்தில் அது சம்பந்தமான விளக்கத்தை கேட்கும் போது அவர் இது கூடும் சொல்றதுக்கு என்னென்ன ஷரத்துக்கள் இருக்கிறதோ அத்தனையையும் சொல்லிட்டு இது கூடும் தானே நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் என்று கேட்கிறோம். அவர் அதுக்கு பிறகு கூடாதுன்னு சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய மனோநிலையில இல்ல. ஏன்னா நாம நமக்கு எது சரியோ, நம்முடைய உலகாதார தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு எந்த வழிமுறைகள் சரியாக இருக்கும் என்று தீர்மானித்திருக்கிறோமோ அதை சரி காணுவதற்காகத்தான் மார்க்க தீர்ப்புகளை நாம் கேட்கிறோம். ஆனால் நபித்தோழர்கள் என்பவர்களை பொறுத்தவரையில் பெருமானார் அவர்களை எப்படி பக்குவப்படுத்தி இருந்தார்கள் என்றால், தாங்கள் செய்த எந்த செயலாக இருந்தாலும் அது சரியா தவறா என்று அல்லாஹ் தூதரிடத்திலே வந்து கேட்பார்கள். சரி என்றால் திருத்திக் கொள்வார்கள், சரி என்றால் ஏற்றுக்கொள்வார்கள், தவறு என்றால் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்வார்கள். அதுல அவங்க கௌரவம் பார்க்க மாட்டாங்க. இது நபித்தோழர்களுடைய இயல்பு என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த 2 நபித்தோழர்களும் அது பல நாட்களுக்கு முன்னாடி நடந்ததா இருந்தாலும் கூட பெரிய விஷயமா எடுத்துட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. இப்ப நபி அவர்கள் விசாரிச்சுட்டு அந்த 2 பேருடைய அந்த செயல்களையும் புரிந்து கொண்டு சொன்னார்கள். தொழுகையை திரும்ப தொழல, ஒருத்தர் தயம்மம் செஞ்சுட்டு அந்த தயம்மத்தோடு தொழுத அந்த தொழுகையோடு போதுமாக்கி கொண்டார் அல்லவா, அவரை பார்த்து சொன்னார்கள், அஸபத்த சுன்னத்தை, நீர் சுன்னத்தை சரியாக செய்து விட்டீர். தயம்மம் செஞ்சு தொழுதோடு நிறுத்திக்கிட்டாரு, அதுக்கு மேல உலு செஞ்சு திரும்ப அவர் 2வது தொழல. அவரை பார்த்து சொன்னாங்க, இஸ்லாமிய நடைமுறை சுன்னத்து எதுவோ அதை நீ சரியாக செய்திருக்கிறாய், அல்லாஹ் உனக்கு அதற்குரிய கூலியை தருவான். உம்முடைய தொழுகை உமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஏன்னா அவர் சட்டப்படிதான் நடந்திருக்காரு. சட்டத்துக்கு புறம்பா நடந்தாதானே நாம குறை செஞ்சிட்டோமோ, நம்ம தவறு இழைச்சிட்டோமோ அப்படின்னு நினைக்க வேண்டியது வரும். அவர் சட்டப்படிதான் செயல்பட்டு இருக்கிறார். அதனால் பெருமானார் அங்கீகாரம் கொடுத்தாங்க, இவர் சுன்னத்தை சரியாக செய்திருக்கிறேன், அதனால் அல்லாஹ் உங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான், உங்களுடைய தொழுகை ஜாயிஸ் ஆகிவிட்டது. 2வது முறையா உதவு செஞ்சு தொழுதார் அல்லவா, அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க செஞ்சதும் தவறில்ல, லக்கல் அஜ்ரு மர்ரத்தைனி, உங்களுக்கு 2 கூலி இருக்கிறது என்று சொன்னார். அவருடைய தொழுகை வீணா போகல. ஏன்னா அவருடைய என்ன ஒருவேளை நாம தயம்மம் செஞ்சு தொழுத அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிருமோ, ஏன்னா வக்து தான் இருக்க, தண்ணீரை பார்த்துட்டோம், அதனால நாம தொழுதுகிறதா நல்லது என்ற அந்த எண்ணத்தில், நல்ல எண்ணத்தில் அவர் திரும்ப தொழுததின் காரணமாக அல்லாஹ் அவருடைய தொழுகையை வீணாக்கல. லக்கல் அஜ்ரு மர்ரத்தைனி, உங்களுக்கு 2 கூலி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இங்க 2 பேருடைய செயல்பாடுகளையும் நீங்க இப்படி செஞ்சதும் சரிதான், அப்படி செஞ்சதும் சரிதான் என்ற ரீதியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி கண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னொரு கட்டத்துல அதுவும் ஹதீஸ்ல வருது, ஆதாரப்பூர்வமான செய்திதான். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு யுத்தம் பனு குரைலா என்று அழைக்கப்படக்கூடிய யுத்தம். கந்தக் யுத்தம் நடந்து முடிந்தவுடன்
அதுல இருந்து முஸ்லிம்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு முன்பாகவே பனு குரைலா என்ற அந்த யுத்தத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வருகிறது. ஏனென்றால் ஹந்தக் யுத்தத்திலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக யூதர்கள் பல வழிகளிலேயும் அணிதிரட்டி கொண்டு வந்தார்கள். அந்த யூதர்களில் ஒரு பிரிவினர்கள் தான் பனு குரைலாக்கள். இவர்களுடைய பங்களிப்பு அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக முழுமையாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வருகிறது, பனு குரைலாக்களிடத்திலே நீங்கள் போர் தொடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் யுத்தத்தை முடிச்சிட்டு தன்னுடைய மனைவி உம்மு ஸலமாவினுடைய வீட்டிற்கு வந்து அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வஹி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஆயுதங்களை கீழே வைத்து விட்டீர்கள், ஆனால் மலக்குமார்களாகிய நாங்கள் இன்னும் வைக்கவில்லை. அல்லாஹ் எங்களை வைப்பதற்கு உத்தரவிடவில்லை. உடனே புறப்படுங்கள், பனு குரைலாக்களை தாக்குவதற்கு நீங்கள் தயாராகுங்கள், நாங்களும் உங்களுக்கு முன்னால் செல்லுகிறோம் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயுதம் சுமந்தவர்களாக அந்த யுத்தத்திற்கு வந்ததாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இந்த பனு குரைலா யுத்தத்திற்கு நபி அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற போது சஹாபாக்கள் அவசரமாக தயாராகிறார்கள். ஏனென்றால் ஹந்தக் யுத்தம் முடிந்த அந்த நாளில் அடுத்து இன்னொரு யுத்தத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை. அவசரமா அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் விரைவாக கிளம்ப வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாக நபி அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, யாரும் அசரு தொழுகையை பனு குரைலா இடத்தை விட்டு வேறு எங்கும் தொழக்கூடாது, அந்த அளவிற்கு நீங்கள் விரைவாக செல்லுங்கள் என்று அறிவிப்பு செய்தார்கள். எப்ப செஞ்சாங்க? இது லுகருடைய நேரத்துல, லுகர் தொழுது முடிச்ச நேரத்துல இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, நீங்க அசருக்குள்ள பனு குரைலா இடத்துக்கு போயிடணும். பெருமானாருடைய உத்தரவு என்ன? பனு குரைலாக்களின் இடத்தில் தான் நீங்கள் அசர் தொழ வேண்டும், உடனே கிளம்புங்கள் என்று சொல்லிவிட்டார். இதுதான் உத்தரவு. சஹாபாக்கள் உடனே அவசரமா கிளம்புறாங்க. அந்த பயணத்தில் பார்த்தால் அவர்கள் பயணத்தினுடைய இடையிலே இருக்கும் போதே அசருடைய வக்து வந்து விடுகிறார். பயணத்தினுடைய இடையில இன்னும் பனு குரைலாக்களுடைய அந்த பகுதிக்கு அவங்க செல்லல. அந்த பயணத்தினுடைய இடையிலேயே அசருடைய வக்தை அவர்கள் அடைந்தவுடன் சஹாபாக்களுக்கு மத்தியில் 2 விதமான கருத்து நிலவுகிறது. என்ன கருத்து வருகிறது என்றால், ஒரு பிரிவினர் சொல்லுகிறார்கள், தொழுகையை அதனுடைய வக்து வந்துவிட்டால் நாம் நிறைவேற்றிவிட வேண்டும், அதுதான் நம் மீது விதிக்கப்பட்டிருக்கிற கடமை. இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை. அதை எந்த நேரத்திலும் தொழுதுகிறதுக்கு மார்க்க அனுமதிக்கல. லுகருடைய தொழுகை அசருடைய நேரத்துல, அசருடைய தொழுகையில இஷாவுடைய நேரத்துல தொழுதுகிறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கல. அதற்கென ஒரு நேரத்தை நிர்ணயித்திருக்கிறது. அந்த நேரத்தில் தான் தொழுதாக வேண்டும். பிரயாணிகளுக்கு சலுகை இருக்கிறது, முடியாத நிர்பந்தத்தில் உள்ளவர்களுக்கு சில சலுகைகள் இருக்கிறது, அது வேறு விஷயம். இது அல்லாமல் தொழுகையை அதற்குரிய வக்தில் தான் நிறைவேற்ற வேண்டும் என்பது திருமறை குர்ஆனுடைய உத்தரவு. இந்த உத்தரவை உள்வாங்கி இருந்த சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள், தொழுகையே அதற்குரிய நேரம் வந்துருச்சுன்னா தொழுவுறதுதான் நம்முடைய முறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பனு குரைலாக்களுடைய இடத்துக்கு போய் தான் தொழணும்னு சொன்னாங்கன்னா கருத்து என்னன்னா, நீங்க அவ்வளவு வேகமா பிரயாணம் செய்யுங்கன்னு அர்த்தம். தொழுகையை நீங்க தாமதப்படுத்துங்கன்னு அர்த்தம் இல்ல. அதை எப்படி விளைவிக்கிறனோ, அசருடைய வக்துக்கு முன்னாடி நீங்க எங்க போய் சேர்ந்துடணும், பனு குரைலாக்கள் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கறத உணர்த்துறது தான் நோக்கம். அதனால ரசூலுல்லாஹ் தொழுகையை பிற்படுத்துறது நோக்கம் இல்ல. எனவே வக்து வந்தவன நாம தொழுதுடணும்னு ஒரு பிரிவினர் சொல்றாங்க. இன்னொரு பிரிவினர் அந்த பயணத்துல இருக்கவங்க சொல்றாங்க, இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம பார்க்கணும். அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? பனு குரைலாக்களுடைய இடத்துல போய் தான் தொழணும்னு சொல்லி இருக்காங்க, அப்படின்னா இடையில தொழக்கூடாது என்றுதான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று 2 விதமான கருத்து சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறது. கருத்து வேறுபாடுகள், மார்க்கம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களில் சஹாபாக்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறது. அது எப்படியெல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இங்க 2 விதமா கருத்து வந்த உடனே ஒரு பிரிவினர் என்ன செஞ்சிருந்தாங்க? அந்த பிரயாணத்தினுடைய இடையிலேயே தொழுதுருந்தாங்க, வக்து வந்த உடனே தொழுதுறணும். இன்னொரு பிரிவினர் இல்ல, நாங்க அங்க போய் தான் தொழுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க போறதுக்குள்ள மகரிபுடைய வக்து வந்து விடுகிறது. அசருடைய வக்து முடிஞ்சு மகரிபுடைய வக்து முடிந்து விடுகிறது. இப்ப மகரிபுடைய வக்துல அசரையும் தொழுதாங்க, மகரிபையும் ஒரு பிரிவினர் தொழுதாங்க. இப்ப இந்த 2 பேருடைய நிலைப்பாடுகளை குறித்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டவுடன் 2 பிரிவினரையுமே நபி அவர்கள் குறை சொல்லவில்லை.
ரெண்டு பிரிவினரையுமே குறை சொல்லவில்லை. அவர்களுடைய அந்த எண்ணமும் சரிதான், இவர்களுடைய அந்த நிலைப்பாடும் சரிதான். இவர்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழணுங்கிற முடிவுக்கு வந்தாங்க, அதுவும் சரிதான். இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போய் தான் தொழ சொன்னாங்க, அதை நாங்க ஏற்றுக்கிறோம் சொன்னாங்க. இப்ப ரெண்டு பேருடைய முடிவுமே சரிதான், ரெண்டுமே தவறில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக இதை சொல்றேன்னா, சில செயல்பாடுகள், சில செயல்கள், சில அமல்கள் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம், இந்த நேரத்திலையும் செய்யலாம் அந்த நேரத்திலையும் செய்யலாம், ரெண்டுமே தவறில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு சில நிகழ்வுகள் ஆதாரமாக அமைய பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா சில செயல்கள் இருக்கிறது, அதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை இப்படித்தான் செய்யணும். அதுக்கு மாற்றமா செஞ்சா அது நல்ல காரியமா இருந்தா கூட அவங்க பாவிகளாக ஆகிவிடுவார்கள், பாவம் செய்தவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தார்கள். ரமலானுடைய நோன்பு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி, மக்காவினுடைய ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிற அந்த நிகழ்வு ரமலான் மாதத்தில் தான் ஏற்படுகிறது. நோன்பு வைத்த நிலையில் பிரயாணம் செய்கிறார்கள். மக்கால மதீனால இருந்து மக்காவுக்கு போறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் நோன்பு வச்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சிருக்கிறாங்க. குராவுல் கமீம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம், மதீனாவிற்கும் மக்காவிற்கும் பக்கத்துல இடையில இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை கடந்து கொண்டிருக்கும் போது கடுமையான அந்த வெயிலின் காரணமாக, அந்த வெப்பத்தின் காரணமாக சஹாபாக்களால் நோன்பை தொடர முடியல, ரொம்ப சிரமப்படுதாங்க. அவங்களால பிரயாணத்துல நோன்பை கடைபிடிக்க முடியல. இப்பவே நான் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்ததற்கு பிறகும் அரேபியாவிலே நோன்பு வைப்பது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்பதை அனுபவித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படியானால் எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத, வெப்பத்தை கடிப்பதற்கான எந்த சூழலும் இல்லாத ஒரு கட்டத்திலே பிரயாணம் செய்வதாக இருந்தால், அதுவும் கார்ல சொகுசான பிரயாணம் இல்ல, ஒட்டகத்தில் பிரயாணம் செய்வதாக இருந்தால் எவ்வளவு பெரிய சிரமத்தை அவர்கள் அந்த பயணத்திலே கடக்க வேண்டிய நிலை வந்திருக்கும் பாருங்கள். அந்த சிரமத்தினுடைய பலனால் தான் தொழுகை கூட 2 ரக்காத்தாக சுருக்கப்பட்டிருக்கிற, தொழுகையை கூட ஜம்மு செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அன்று அவர்கள் பட்ட கஷ்டம் இன்று சொகுசாக வாழ்ந்தாலும் கூட அந்த சலுகை நமக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தொழுது கொள்ளலாம், பிரயாணத்தில் ஜம்மு செஞ்சுக்கலாம், கஸ்ர் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அனுமதி எல்லாம் அன்றைய சஹாபாக்கள் பட்ட அந்த கஷ்டத்தினுடைய பலனாக இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த சலுகைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக அவ்வளவு சிரமம் எடுத்து அந்த பிரயாணத்தில் அவர்கள் மக்காவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் ரொம்ப சுருண்டு போயிருந்தாங்க. குராவுல் கமீம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது அவங்களால பயணத்தை தொடர முடியல, கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு செல்லலாங்கிற நிலைமைக்கு ஆளாகி இறங்கிருந்தாங்க. ஒட்டகத்தை விட்டு இறங்கின உடனே சஹாபாக்கள் சில பேர் வந்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னன் நாஸ யன்துரூன ஃபீமா ஃபஅல்த, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் எல்லாம் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நோன்பை இதுக்கு மேல அவங்களால தொடர முடியல, நீங்க என்ன செய்ய போறீங்கிறத எதிர்பார்த்து நாமும் அதுபடி செயல்படலாம் சொல்லி எல்லா சஹாபாக்களும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்று சில தோழர்கள் வந்து சொன்னாங்க. எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், நோன்பு அவங்களால முடியல, இடையிலேயே விட்டுறணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இடையில ரசூலுல்லாஹ் விடுதலுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களா, ஏதாவது தண்ணீரை குடிக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டாங்களா, நோன்பை முடிச்சுட்டு இன்னொரு நாள் கலா செய்யறதுக்கு அனுமதி கிடைக்காதா என்று எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். மக்கள்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பை தொடர்வது சிரமமாக இல்லை என்றாலும் கூட தன் தோழர்களுடைய அந்த உணர்வுகளையும் அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் பார்த்துவிட்டு என்ன முடிவுக்கு வராங்க, நோன்பை இடையிலேயே முடிச்சிடலாங்கிற முடிவுக்கு வராங்க. ரமலானுடைய நோன்பு பிரயாணத்துல வைக்கிறதுக்கு அனுமதி இருக்கு, முடிஞ்சா வைக்கலாம், இல்லாட்ட விடுதலுக்கு அனுமதி இருக்கு. இப்ப வச்சிருக்காங்க, இடையில அவங்களால தொடர முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க, இடையிலேயே இந்த நோன்பை விட்டுறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருந்தாங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க, தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அந்த தண்ணீர் பாத்திரத்தை எல்லோரும் பார்க்கிற விதத்தில் உயர்த்தி விட்டு முதலாக தான் தண்ணீர் அருந்தி அந்த நோன்பை முறிச்சிருந்தாங்க. அன்னைக்கு அவங்களால தொடர முடியல. இந்த நோன்பை முறிச்ச நேரம் என்ன தெரியுமா, பஅதல் அஸ்ர் என்ற ஹதீஸ்ல வருகிறது புகாரில, அஸ்ர் தொழுகைக்கு பிறகு நோன்பை முறித்துக் கொண்டார்கள். அப்படியான எவ்வளவு கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் கிடக்கு, இருந்தாலும்
தாக்கு பிடிக்க முடியவில்லை. சஹாபாக்களுடைய அந்த நிலையை பார்த்துட்டு நாம இவங்களுக்கு ஒரு வழி சொல்லணுங்கிறதுக்காண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் பாத்திரத்தை வாங்கி தண்ணீரை அருந்தி நோம்ப குடிச்சிட்டு நோம்ப முறிச்சிருந்தாங்க. இத பார்த்த உடனே சஹாபாக்கள் ஒரு பெரும் கூட்டத்தினர் அவங்களும் நோம்ப விட்டுட்டாங்க, தண்ணீரை அருந்திட்டு உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சில பேர் மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா நோம்ப விடல. சில சஹாபாக்கள் மட்டும் நோம்ப விடல. ஏன் விடல? அவங்களுக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த தாக்கத்தை, அந்த சக்தி இருந்தது. நாம இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு, தொடர்ந்துடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில பெரும்பான்மையானவர்கள் நோன்பை விட்டுவிட்ட நிலையில் சில நபித்தோழர்கள் மட்டும் நோம்ப விடல. அவங்க நோம்ப தொடர்ற அந்த முடிவுல இருந்தாங்க. தொடர்ந்து அது மாதிரி செஞ்சுட்டாங்க. மகரிபுடைய வக்து வர்ற வரை அவங்க இருந்து நோன்பை பரிபூர்ணம் ஆக்கினாங்க. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்ன உடனே நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ்வளவு கஷ்டத்திலையும் நாம எல்லாரும் நோன்பு தொடர்ந்ததுக்கு பிறகும் இவங்க நோன்பு தொடர்ந்தாங்களே, இவங்க ரொம்ப பாக்கியசாலிகள், நன்மையை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லல. அவங்க சொன்ன வார்த்தை உலாயிக்க ஹுமுல் உஸாத், இவர்கள் பாவம் செய்தவர்களாக ஆகிவிட்டார்கள். யார பார்த்து சொன்னாங்க? நோம்ப விட்டவங்களை இல்ல, நோம்ப வச்சவங்களை பார்த்து சொன்னாங்க. நோம்ப தொடர்ந்தவங்களை பார்த்து உலாயிக்க ஹுமுல் உஸாத், இவர்கள் பாவம் செய்தவர்களாக ஆகிவிட்டார்கள், இவர்களுடைய நோம்புக்கு நன்மை கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதராகிய நான் நோம்ப விடுங்கன்னு சொன்னா நோம்ப விட்டுறணும், நோம்ப தொடருங்கன்னு சொன்னா நோம்ப தொடரணும். அதான அல்லாஹ்வுடைய உத்தரவு. அத்தீவுல்லாஹ வ அத்தீவுர் ரசூல, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறானே. அப்படியானால் நோன்பு என்பது உன்னதமான ஒரு இபாதத்து தான், ரமலானுடைய நோன்பு தான் வைத்திருக்கிறார்கள். அதை பரிபூர்ணமாக்குவது நல்ல காரியம்தான். இருந்தாலும் கூட அந்த இடத்தில் நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டு எப்படி இருக்கிறது? நான் நோன்பை முறிக்கிறேன், நீங்களும் நோன்பை முறியுங்கள். எல்லோரும் சிரமப்படுகிறார்கள், அதனால் எல்லோரும் முறியுங்கள், இன்னொரு நாள் நோற்றுக் கொள்ளுங்கள் என்ற கருத்துப்பட நபி அவர்களுடைய அந்த செயல்பாடு இருக்கும் போது அதுக்கு மாற்றமா அவங்க நோன்பை பரிபூர்ணமாக்குனாங்க தெரியுமா? அவங்கள பார்த்து இவங்க குற்றவாளிகள் சொன்னாங்க. நான் மேல சொன்ன அந்த 2 நிகழ்வுகள்ல இதை செஞ்சவரும் சரிதான், அதை செஞ்சவரும் சரியாதான் செஞ்சிருக்கார். தயமம் செஞ்சுட்டு தொழுதவரையும் அப்படிதான் சொன்னாங்க. திரும்ப தண்ணி கிடைச்ச உடனே உதவு செஞ்சுட்டு தொழுதவரை பார்த்தோம், 2 பேரும் சரியா செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பனூ குறைலாக்களுடைய இடத்துல போய் அசர் தொழுதவங்களையும் சரி கண்டாங்க, இடையிலேயே அசர் தொழுதவங்களையும் சரின்னு சொன்னாங்க. ஆனா ரமலானுடைய இந்த நோம்புல இவங்க செஞ்சதும் சரிதான், அவங்க செஞ்சதும் சரிதான் சொல்லல. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பாட்டின் மூலமாக நேரடியாக காட்டினாங்க, இப்படிதான் நீங்க நடக்கணும். நானே நோன்பு முடிச்சிட்டேன், அப்ப நீங்கள் நோன்பை விட்டுட்டு வேற ஒரு நாள் நோன்பு வச்சுக்கிறீங்க அப்படின்னு வழிகாட்டினாங்கன்னா அந்த வழிகாட்டுதலை தான் எடுத்துக்கொள்ளணும். 2 பேரும் செஞ்சது சரின்னு நான் சொல்ல மாட்டேங்கிற கருத்துல உலாயிக்க ஹுமுல் உஸாத், அவர்கள் தவறிழைத்தவர்களாக குற்றமிழைத்தவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக சில விஷயங்கள் சில நேரங்களில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு மாற்றமாக செய்தால் நாம் குற்றவாளியாக ஆகிவிடுவோம். அதே மாதிரி சில நேரங்கள் இருக்கிறது, அந்த நேரங்களில் இது இதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இந்த நாட்கள் இதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று மார்க்கம் தீர்மானித்தால் அந்த நாட்களை அதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும். அந்த நாட்களை வேறு விதமாக நாம் பயன்படுத்தினோம் என்றால், அந்த நேரங்களை வேறு விதமாக செலவழித்தோம் என்றால் என்ன இழப்பை செய்தாலும் இழந்ததை நாம் ஈடு செய்ய முடியாது, எவ்வளவு பெரிய நஷ்டஈடை கொடுத்தாலும் இழந்ததை நாம் பெற முடியாது என்ற எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் விடுத்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு கட்டத்துல இன்னொரு சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான ஒரு செய்தி. ஒரு போர் படையை அனுப்பி வைக்கும் போது வெள்ளிக்கிழமை, அது அதிகால நேரத்துல அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நேரடியா கலந்துக்கிறல, சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட நபர்களில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இவங்களை அனுப்பி வைக்கும் போது சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அதிகாலை நேரத்திலேயே உடனே மதீனாவில இருந்து நீங்க கிளம்பிருங்க, கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அறிவுரை சொன்னாங்க. எல்லா தோழர்களும் கிளம்பிட்டாங்க. ஆனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்
அன்றைய தினம் காலையில் அவர்கள் கிளம்பவில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்மிடத்தில் வேகமாக செல்லுகிற, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை அடையக்கூடிய வாகன வசதிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது. அதுவும் இன்றைய தினம் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்று மஸ்ஜித் நபவியிலே நபிகள் நாயகத்திற்கு பின்னால் ஜும்மா தொழுதுவிட்டு நாம் கிளம்பினால் அது அதிக நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கும். அந்த வாய்ப்பை ஏன் நாம் தவறவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் காலையில் செல்லாமல் ஜும்மா தொழுகையை முடித்துவிட்டு செல்லலாம் என்று மதீனாவில் தங்கி விடுகிறார்கள். ஜும்மாவுடைய நேரம் வருது, பள்ளிவாசலுக்கு வராங்க, தொழுதாங்க. தொழுது முடிச்ச உடனே பார்த்தா எல்லா தோழர்களும் போருக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் போருக்கு போகல. பெருமானார் பார்த்தாங்க, ஏன் போகலன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஜும்மாவை உங்களோடு தொழுது விட்டு செல்லலாம் என்ற ஒரே நோக்கத்தினால் நான் ஊர்ல தங்கிட்டேன்னு சொன்னாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லவ் அன்ஃபக்த மில் அல் அர்தி தஹபா, இந்த பூமி நிறைய உமக்கு தங்கமாக கொடுக்கப்பட்டு அந்த தங்கத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தாலும் மா அதிரத்த ரதுவத்தகும், காலையில் கிளம்பி சென்றார்கள் அல்லவா, அவர்கள் பெற்ற அந்த நன்மையை உங்களால் பெறவே முடியாது. எப்படி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நீங்க என்னத்தை செஞ்சாலும் தக்பீர் தஹ்ரீமாவுடைய நன்மையை பெற முடியாது, இழந்ததுதான் சொன்னாங்களோ, அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், பூமி முழுவதும் தங்கம் கொடுக்கப்பட்டு அத்தனையையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாலும் காலையில போனாங்க தெரியுமா, அவங்களுடைய அந்த வாய்ப்பை நீங்கள் அடைய முடியாது. நீங்க அதை இழந்ததுதான். திரும்ப எவ்வளவு நீங்க செலவழிச்சாலும் இழந்ததை உங்களால பெற முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் சில நேரங்களில் சில செயல்பாடுகள், சில அமல்கள் இப்படி இந்த நேரத்தில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், அந்த நேரங்களை நாம் தவறவிட்டோம் என்றால் எவ்வளவு பெரிய விலை கொடுத்தாலும் திரும்ப அதனுடைய நன்மையை மீட்டு பெற முடியாது என்பதை உணர்வதற்காக சொல்கிறோம். காலை நேரத்தில் கிளம்ப வேண்டும் என்பது உத்தரவு. அந்த உத்தரவை அவர்கள் வேறு மாதிரியாக புரிந்து கொண்டு ஜும்மாவுடைய நாள்தானே என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இருந்ததினாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் நீங்கள் தவறவிட்டதுதான். காலையிலேயே நீங்கள் கிளம்பி இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் கிளம்பி இருந்தால் பெறுகின்ற நன்மை மகத்தானது. இப்பொழுது உலகத்தையே நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் அந்த நன்மையை உங்களால பெற முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏன் இதையெல்லாம் சொல்றோம்னா, ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்கள் இருக்கிறதே, இது மகத்தான நேரங்கள். இந்த நேரத்தை வீணடித்து விட்டோம் என்று சொன்னால், இந்த இரவினுடைய பாக்கியங்களை இழந்து விட்டோம் என்று சொன்னால், வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் திரும்ப இதை மீட்டெடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ரமலானுடைய நிகழ்வு சம்பந்தமான ஒரு செய்தி, மெம்பர்ல ஏறும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள். ஏன் ஆமீன் என்று சொன்னீர்கள் என்று காரணம் கேட்கின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 விதமான பிரார்த்தனைகளை செய்தார்கள். அந்த 3க்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன். என்ன பிரார்த்தனைகள் செய்தார்கள்? ரமலான் மாதத்தை ஒருவன் அடைந்து கொண்டு அதை முழுமையாக பயன்படுத்தாமல் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகத்திற்கு போய்விடுகிறான் அல்லவா, அவனை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை விட்டும் தூரமாக்குவானாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன். ரமலான் மாதத்தை அடைஞ்சு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெறணும். அதை பெறுவதற்கான இறுதிக்கட்ட வாய்ப்பாக இந்த இறுதிக்கட்ட நாட்கள் அமைய பெற்றிருக்கிறது. அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டும் யார் அதை தவறவிட்டு விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்படட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். இரண்டாவதாக, பெற்றோர்களை அடைந்து கொண்டு அவர்களின் மூலமாக சேவகம் செய்து அதன் மூலமாக ஒருவன் பாவ மன்னிப்பை பெறவில்லை என்றால் அவனும் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கட்டுமாக என்று துஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன். மூன்றாவதாக, என்னுடைய பெயர் ஒரு இடத்திலே சொல்லப்பட்டு அதை கேட்ட ஒருவர் என் மீது ஸலவாத் சொல்வதற்கு கூட முடியாமல் வாய்மூடி இருக்கிறாரே, அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் சில நேரங்கள்
நேரங்கள் இருக்கிறது, அது வாய்ப்பாக அமையப்பெற்றிருக்கிற நேரங்கள், அல்லாஹ்வுடைய அருளாக அமையப்பெற்றிருக்கிற நாட்கள். அந்த நாட்களை அடைந்து கொண்டு கூட நாம் அதை பயன்படுத்துவதற்கு தவறிவிட்டோம் என்று சொன்னால் நம்மை விட பேர் இழப்பிற்குரியவர்கள் யாரும் இருக்க முடியாது என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை சுமந்ததற்காக, இந்த மார்க்கத்தை பின்பற்றியதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்த மூத்த குடிமக்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய தியாகங்களையும் எவ்வளவு பெரிய இழப்புகளையும் சந்தித்திருக்கிறார்கள். நேரங்களை ஒதுக்குவதற்கு நாம் தயங்குகிறோம். கொஞ்சம் நம்முடைய ஓய்வுகளை ஒதுக்கி வைப்பதற்கு நாம் ரொம்ப யோசிக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்தை சுமந்ததற்காக எவ்வளவு பெரிய கஷ்டங்களை எல்லாம் கடந்த காலத்திலே வாழ்ந்த பெருமக்கள் சந்தித்திருக்கிறார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்தில் நடைபெற்ற ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லித் தருவார்கள். அது புகாரி, முஸ்லிம் போன்ற ஆதாரபூர்வமான செய்திகளில் இடம்பெறாவிட்டாலும் கூட, அந்த நூல்களில் இடம்பெறாவிட்டாலும் கூட, அதற்கு அடுத்த தரத்திலே உள்ள முஸ்னத் அஹ்மது போன்ற நூல்களில் எல்லாம் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமானது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஃபிரௌனுடைய காலத்தில் அவனுடைய அரசவையிலே அவனுடைய குடும்பத்து பெண்களுக்கு தலைவாரி விடுவதற்காக மாஷிகா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த பெண்ணுடைய வேலை என்ன? அவர்களுடைய பணிப்பெண்ணாக இருந்தார். அந்த பெண்களுக்கு, அரச குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு தலைவாரி விடுவதுதான் அந்த பெண்மணியினுடைய பணி. விதவிதமாக தலைகளை வாரி விடுவது, இந்த மாதிரியான பணிக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு பெண் தான் மாஷிகா என்ற பெண்மணி. இன்னும் சொல்ல போனா அந்த பெண்மணியினுடைய அசல் பேர் மாஷிகா கிடையாது. மாஷிகான என்ன அர்த்தம்? தலை சீவி விடுபவள் என்று அர்த்தம். அந்த பணியில இருந்ததுனால அதுவே அந்த பெண்மணியினுடைய பேராக அறியப்படுகிறது. இந்த பெண்மணி ஒரு நாள் ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி விட்டுக் கொண்டிருக்கிற போது சீவிக்கிட்டு இருந்த அந்த சீப்பு கீழே விழுந்திருது. அந்த சீப்பை எடுக்கும் போது பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த அம்மையார் எடுக்கிறாங்க. அந்த மாஷிகா என்ற பெண்மணி பிஸ்மில்லான்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஆனா அந்த பணிப்பெண் அவ்வளவு காலமும் தன்னுடைய ஈமானை உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்தார். ஃபிரௌனுக்கோ அவனுடைய குடும்பத்துக்கோ தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அவங்க ஈமான் கொண்டிருந்தாங்க. அவன் ரொம்ப ராட்சச வெறிபிடித்தவனாக இருந்ததனால் ஈமானை வெளிப்படுத்த முடியாத நிலையில இருந்தாங்க. ரகசியமா வச்சிருந்தாங்க. ஆனாலும் உள்ளத்துல உள்ள அந்த வார்த்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி பிஸ்மில்லான்னு சொல்லி வந்துடுது. உடனே ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறா, உன்னுடைய இப்போ பிஸ்மில்லான்னு சொன்னியே, அது என்னுடைய தந்தையை பார்த்துதானே நீ சொன்ன என்று கேட்டவுடன் அந்த அம்மையார் அதுக்கு மேல மறைக்க விருப்பம் இல்லாமல், இல்ல உன்னுடைய தந்தையை பார்த்து நான் சொல்லல, அல்லாஹ்ங்கிறது உன்னையும் என்னையும் உன்னுடைய தந்தையையும் படைத்து பரிபாலித்த ரப்புல் ஆலமீனுடைய பெயர், அவனைத்தான் நான் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவுடன் இந்த செய்தி ஃபிரௌனுக்கு சொல்லப்படுகிறது. ஃபிரௌன் ரொம்ப கொடுமையான ஆட்சியாளன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தனக்கு எதிராக ஒரு குழந்தை வந்துவிடக் கூடாது என்பதற்காக குழந்தைகளை கூட, பிறந்த குழந்தைகளை கொத்து கொத்தாய் கொண்டு கொண்டிருந்த ஒரு கொடூரன் என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அவன் என்ன செய்யறான்? இந்த பெண்மணியை கூப்பிட்டு விசாரணைக்காக நிறுத்துறான். என்னுடைய மகள் சொல்றது உண்மையா? நீ அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறையா? மூசாவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறையா என்று கேட்கும் போது அந்த அம்மையார் அதுக்கு மேல மறுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம, ஆமாம், உன்னையும் என்னையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வைத்தான் நான் ஏற்றிருக்கிறேன், அவன்தான் நமக்கு வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், நீங்க கடவுள் இல்லை என்று சொன்னவுடன் அவன் என்ன செய்கிறான்? அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மரண தண்டனை கொடுக்க நாடுகிறான். எப்படி மரண தண்டனை கொடுக்க நாடினான் தெரியுமா? அந்த மாஷிகா, அவளுடைய கணவர், அவளுடைய சின்ன சின்ன குழந்தைகள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு ஒரு பெரிய பாத்திரத்திலே எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் நெருப்பினால் கொதிக்க வைக்கப்படுகிறது. பெரும் ராட்சச அண்டாவிலே கொதிக்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணெய் பாத்திரத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட்ட நிலையில் அவன் கேட்கிறான், இப்பொழுது சொல், உன்னுடைய ஈமானை நீ விட்டு விடுகிறாயா? என்னை கடவுள் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்று கேட்கும் போது, முடியாது, உன்னை ஒருபோதும் கடவுளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அல்லாஹ்தான் கடவுள் என்று அந்த பெண்மணியும் அவளுடைய குடும்பத்தினரும் சொன்னவுடன் அவளுடைய கணவரில் தொடங்கி மொத்த குடும்பத்தையும் அடுத்தடுத்து அந்த எண்ணெய் பாத்திரத்திலே அவன்
தூக்கி போடுகிறான். கடைசியிலே மீதம் இருக்கிறது அந்த மாஷிதா என்ற பெண்மணியும் அவருடைய கையிலே இருந்த பால்குடி குழந்தையாக இருந்த கடைசி குழந்தை. சில மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது. பால்குடி பருவத்திலே இருந்தது. அந்த பச்சை குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு அந்த பெண்மணி மரணத்தினுடைய விளிம்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையாக அவள் கண் முன்னாலேயே எண்ணெய் பாத்திரத்திலே தூக்கி எரியப்படுகிறது. அப்படி தூக்கி எரியப்படுகிற போது பிறவுனிடத்திலே மாஷிதா சொன்னார், என்னிடத்தில் ஒரே ஒரு கடைசி ஆசை மட்டும் இருக்கிறது, அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். என்ன ஆசை சொல் என்று கேட்கிறார். இந்த பாத்திரத்திலே தூக்கி போடப்பட்டவுடன் எங்களுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே உடல்கள் எல்லாம் கரிந்து எலும்பு வேறு சதை வேறாக பிரிந்து விடும் அல்லவா? அந்த கடைசி கட்டத்தில் எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு துணியில் ஒன்றாக்கி அந்த துணியை ஒரே இடத்தில் நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். அது மட்டும் நீங்கள் செய்தால் போதும், வேறு எந்த ஆசையும் இல்லை என்று சொல்ல அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று ஃபிரௌன் வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த பெண்மணியுடைய மொத்த குடும்பமும் அடுத்தடுத்து அந்த எண்ணெய் பாத்திரத்திலே தூக்கி எரியப்படுகிறது. அந்த பெண்மணி கடைசியாக தன் கை குழந்தையோடு நிற்கும் போது அந்த குழந்தையை பார்த்து கொஞ்சம் வருத்தம் வருது. எந்த பாவமும் அறியாத, இந்த உலகத்தினுடைய எதையும் அனுபவிக்காத இந்த குழந்தையும் இந்த எண்ணெயில விழப்போத என்று அந்த குழந்தையை பார்த்து வருத்தப்படும் போது அந்த குழந்தையை அல்லாஹு தஆலா பேச வைத்தார். நபிகள் நாயகம் சொன்னார், அந்த குழந்தையை அல்லாஹு தஆலா அந்த கட்டத்திலே பேச வைத்தார். குழந்தை பருவத்திலே பேசியவர்கள் என்று ஹதீஸிலே பல நபர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போன்று தொட்டில் பருவத்திலேயே பேசிய குழந்தைகள் என்று சில குழந்தைகள் இனம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைகளில் ஒன்றாக இந்த மாஷிதாவுடைய கடைசி குழந்தையும் அறியப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த குழந்தை அந்த நேரத்தில் பேசினுச்சு, தாயே நீ கவலைப்படாதே, இந்த நெருப்பை விட நரக நெருப்பு கொடூரமானது. அந்த குழந்தை பேசினதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த நெருப்பை விட நரக நெருப்பு கொடூரமானது, எனவே நீ கவலைப்படாதே என்று சொல்லி தன் தாய் கலக்கத்தோடு நிற்கும் போது அந்த பால்குடி பருவத்திலே உள்ள குழந்தை அவர்களுக்கு ஆறுதல் சொன்னது. அதற்கு பிறகு அந்த தாயும் அந்த குழந்தையும் எண்ணெய் பாத்திரத்திலே தூக்கி எரியப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதே மாதிரி அவர்களுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு துணியில் வைத்து பொதிந்து ஒரு இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறது. இந்த செய்தியை நபி அவர்களுக்கு எப்பொழுது சொல்லப்படுகிறது என்றால், மேராஜுடைய பயணத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து பல பகுதிகளை அவர்கள் கடந்து செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்து செல்லும் போது கஸ்தூரியை விட நறுமணம் கமழுகின்ற ஒரு வாடை அந்த பகுதியிலே வருகிறது. அப்படி ஒரு நறுமணத்தை இந்த உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு கஸ்தூரியை விட நறுமணம் மிக்க ஒரு வாடை வருகிற அந்த நறுமணம் வருகிற அந்த நிலையை பார்த்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே பெருமானார் கேட்டார்கள், இது என்ன, இந்த இடத்திலிருந்து இப்படி ஒரு அற்புதமான வாசனை வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டவுடன், இது யார் தெரியுமா, இந்த இடத்தில் தான் மாஷிதாவும் அவருடைய குடும்பமும் இருக்கிறது, அவர்கள் ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது நாம் சொன்ன இந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிஅராஜுடைய பயணத்தின் போது பெருமானாருக்கு சொல்லி காட்டுகிறார். இவர்தான் மாஷிதா. இந்த பெண்மணியினுடைய நிலை இதுதான். அல்லாஹ் அந்த ஈமானுக்கு மதிப்பளித்து இவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் இருக்கிற அந்த இடம் ஒன்று அந்த கபராக இருக்கலாம், அல்லது அந்த மன்னரையினுடைய கபரையே அல்லாஹ் தஆலா சொர்க்கமாக மாற்றி அதனுடைய வாடையை கஸ்தூரியை விட நறுமணம் கமலக்கூடியதாக மாற்றி அங்கீகாரம் அளித்து விட்டார். அந்த பெண்மணியினுடைய குடும்பத்தினர் இருக்கிற இடத்தை தான் நாம் கடந்து செல்லுகிறோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோமே. இப்படி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எதையெல்லாமோ இழந்திருக்கிறார்கள். தன் உயிரை இழந்திருக்கிறார்கள், குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள், பொருளை இழந்திருக்கிறார்கள், மொத்தத்தையும் இழந்திருக்கிறார்கள். தேவை அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும் போதும். நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டால் போதும். இந்த உலகத்தினுடைய எந்த கொடூரங்களையும் நாங்கள் சகித்துக் கொள்கிறோம். நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரே லட்சிய கொள்கையோடு வாழ்ந்த எத்தனையோ பெருமக்களுடைய வரலாறு திருக்குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறுகளை எல்லாம் கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நேரங்களை நாம் எப்படியெல்லாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம்.
கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாலிபங்களை நாம் எப்படியெல்லாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய வயோதிகம் எப்படி கடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை ரமலான்களை அடைந்திருக்கிறோம், அப்படி அடைந்ததன் மூலமாக என்ன மாற்றம் நம்மிடத்திலே வந்திருக்கிறது, அந்த நாட்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம். இதே கடைசி 10 நாட்கள் கடந்த வருடம் வந்தது, அந்த நாட்களிலே நம்முடைய நாட்கள் எப்படி கடந்தன, இந்த வருடம் நாம் எப்படி கடக்க வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு இந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக, இறை வணக்கத்திற்குரிய நாட்களாக, அல்லாஹ்வினுடைய அச்சத்தை வரவழைத்த நாட்களாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்வதுதான் ரமலானை முழுமையாக நாம் பயன்படுத்தியதனுடைய இந்த கடைசி 10 நாட்களை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொண்டவர்களாக ஆகுவோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தௌஃபீக்கினை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த நாட்கள் என்பது மகத்தான ஒரு நாட்கள். அந்த நாட்களுடைய ஒவ்வொரு நொடிகளும் இழந்துவிட்டால் அது திரும்ப மீட்டப்பட முடியாது. எப்படி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார், இந்த உலகத்துல எதை செலவழிச்சாலும் நீங்க இந்த இழந்ததை பெற முடியாதுன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இப்ப இருக்கிற இந்த ஒரு வாரமோ 8 நாளோ இருக்கிற இந்த நாட்கள் இருக்கிறத, இதை இழந்துட்டோன்னு சொன்னா அதுக்கு பிறகு எவ்வளவு பெரிய விலை கொடுத்தாலும் இதனுடைய